மக்களே யாருக்கு ஃபோன் பண்ணாலும் என்னது மழையா வெயில் பின்னி எடுக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஏசியில் இருக்கிறோமே, நானும் ஏசியில் இருக்கிறேன், என் தோட்டமும் ஏசியில் இருக்குது. வாங்க அப்படியே குடுக்குன்னு பால்கனிக்கு ஓடி போய் ஒரு ஆச்சரியம் இங்கே பாருங்களேன். நேத்திக்கு வந்து தெவலை பால்கனியில் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்குது. ஒயிட் பெங்கராஜ் வெள்ளை கரிசலாங்கண்ணி பால்கனியில் வருது. இது ஒரு டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கங்க. அதாவது காலையில் 7 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் டைரெக்டாக அந்த இடத்துல சன்லைட் படும். ஸோ காலையில் 7லேருந்து 11 மணி வரைக்கும் சன்லைட் படுற பால்கனியில் நீங்கள் ஒயிட் பிரிங்கராஜ் வளர்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அக்கா பால்கனி மட்டும்தாக்கா இருக்குது, அங்கே வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி மூலிகைலாம் வளர்க்கலாமாக்கா அப்படின்ட்டு. நான் யாருக்கும் இது வரைக்கும் வந்து சரியான இதே சொன்னதில்லை. ஆனால் இப்போ இந்த டிப்பாகவே எடுத்துக்கங்க. இது என்ன பிரமாதம், இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுக்கும்போது வேரோட சிலது வந்துடும், அப்புறம் பெரிய தண்டெல்லாம் வந்துடுமா, அதை வந்து மறுபடியும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு அப்புறம் அடுத்த நாள் நட்டு வைப்பேன். ஒரு வாரம் மறந்துட்டுங்க, இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்ட்டு. அது என்னடா நான் புதுசாக துளிர் வந்திருக்குது, புதுசாக வேர் வந்திருக்கு. 2 விஷயங்களுமே இவளை பற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கார்டனிங் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி மாதிரின்னு சும்மா வாங்க சொன்னாங்க. வேணா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.